ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து நம்ம செஸ்ஸில் வந்து ஒலிம்பியாட் ரெண்டுமே வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடியுமே அதை பற்றி ப்ரீஃபாக ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஜ் ஃபுல்லாகவுமே அதான் வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் தமிழ்நாடு, சென்னை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சவுத்து இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டேட்டு நார்மல் நியூஸ்க்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ப்ரொஃபஷனல் இந்தியன் உமன் ஒர்க் த மோஸ்ட் ஹார்ஸ் குளோபலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நிறைய எப்படி சொல்கிறது, ILOS அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்க உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19.8% வந்து உமன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சைடில் தான் இருக்காங்க. 8.5% வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக சயின்டிஃபிக் அண்ட் தென் மற்றபடி டெக்னிக்கல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 56.5 hours per week வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது அது நாள் பொறுத்து 5 days இருக்கும், 6 days இருக்கும் ஒர்க்கிங் டேஸ். ஸோ 5 daysன்னு இருந்தால் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 11 hours கிட்ட வரும். ஸோ இது இருக்கும்போது 9 hours கிட்ட வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நிறைய நேரம் தான் வந்து ஆக்சுவலி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதாண்டி ஈவன் ப்ரொஃபஷ்னல் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 53 hours per week ஆச்சு லைக் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து உமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலுமே இன்னுமே வந்து நிறைய அதான் குளோபலி நம்மளோட ப்ரொஃபஷ்னல் இந்தியன் உமன்ஸ் வந்து நிறையவே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஏன் வந்து நிறைய எங்கேஜிங்காக வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ மெயினாக அந்த யங்காக இருக்க உமன்ஸை வந்து அவ்வளோ வந்து வேலைக்கு வந்து டக்குன்ட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய கம்பெனிஸ். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ். ஸோ இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி லீவில் லைக் அந்த மணி கொடுக்கறதுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து அதில் வந்து பாதி பங்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய கம்பெனிஸ்க்கு இல்லை எம்ப்ளாயீஸ்க்கு போகாது. ஸோ ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால, ஆனால் வந்து கன்ஃபார்ம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து வித் பெய்டு லீவ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக யங்கு ஃபர்டைல் உமன்ஸ் வந்து இப்போதைக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் தோ வந்து இருக்கிறதுலே குளோபல் லெவலில் நம்மளோட இந்தியன் உமன்ஸ் வந்து நிறைய வேலை செஞ்சாலுமே டக்குன்ட்டு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நார்மலாக அந்த 19.8%, 8.5% சொன்னோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் வியூவில். ஸோ அவங்க இந்த பர்சன்டேஜை விட வெளிநாட்டங்களில் அதிகமாகவும் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான். ஸோ அங்கே வந்து மெட்டர்னிட்டி பெய்ட் லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுமே டேக் பார்ட் பண்ணுது. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா கிடையாது. அப்படின்றதுனால நமக்கு வந்து இன்டேக் ஆஃப் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யங் உமன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்றது இது இந்த முடிவாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதுக்கப்புறமா மேபி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு நம்பப்படுது. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்காக இந்த பர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ இதான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவுமே வந்து செஸ்ஸில் ஒலிம்பியாய்டு 2 டீமுமே ஓப்பனில் இருக்கட்டும் சரி, உமன்ஸில் இருக்கட்டும் சரி, கோல்டு அடித்ததை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இவங்க 5 பேர் வந்து ஓப்பன்லேயும் இந்த 5 பேர் வந்து உமன்ஸ்லேயும் விளையாடிருக்காங்க. ஸோ 2 இதுலேயுமே வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ நம்ம இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நம்ம ஹெட்லைன்ஸ் மாதிரி மட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேணும்னா வந்து இதை பொறுமையாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் அது ரொம்ப டீப்பாக இறங்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுறேன். ஸோ மற்றபடி இங்கே வந்து ஆக்சுவலி இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஸோ இது வந்து ஆக்சுவலி மெயினாக வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒபேக்கானது, டக்குன்னு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஸோ அது ஒபேக்கான சிஸ்டம். ஸோ 1998 ஆர்டிகல் 143 கீழே வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விஆர் கிருஷ்ணா ஐயர் அவர் தான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க வச்சு தான் வந்து ஆக்சுவலி இதை ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பற்றி தான் ஆக்சுவலி இதில் மெயினாக பேசியிருக்காங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி மெயினாக பேசியிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு தான் வந்து நம்ம ஜட்ஜஸ்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சம்மந்தப்பட்டது தான் பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் வந்து லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் த எண்ட். இது கூட வந்து நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரு 1 வீக் மட்டும் என்னால் போட முடியாது, நான் வந்து வெளியில் போகிற காரணத்தினால. ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.